டேட்டா என்ட்ரி ஜாப் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ அதற்கான சரியான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவைப்படுமா, ஸ்கில் செட் எப்படி வேணும், இதுல எப்படி சக்சஸ் ஆகுறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. சரி, டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பிசிக்கல் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டரைஸ்டா மாத்த போறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தேவைப்படும். நீங்க ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி என்ட்ரி பண்றதுக்கு பேர் தான் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப். இப்போ நவீன காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா வெறுமனே டேட்டாவை பார்த்து டைப் பண்றது மட்டும் இல்ல, ஒரு பேப்பர்ல இருக்கக்கூடிய டயக்ராம அப்படியே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கும் இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அட்வான்ஸ்டு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா வெறுமனே டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லாம டேட்டா கிளீன் அப், அதே மாதிரி டேட்டா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாபோட டைப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரி இருக்கு, ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி இருக்கு, இமேஜ் டேட்டா என்ட்ரி இருக்கு, பிடிஎஃப் டேட்டா என்ட்ரி இருக்கு, ஃபார்ம் ப்ராசஸிங் இருக்கு, டேட்டா ப்ராசஸிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் ஆஃப் ஒர்க் இதுல இருக்கு. சரி, இதற்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். உங்களுக்கு எந்த மாதிரியான டேட்டா என்ட்ரி ஜாப்ல நீங்க போய் சேர போறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாதாரண ஒரு பிசிக்கல் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டைப் மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 10th இல்லைன்னா டிகிரி முடிச்சவரா இருந்தாவே போதும். உங்களுக்கு நல்ல டைப்பிங் ஸ்கில், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்யூரசி இருந்தா போதும். நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு டேட்டா ப்ராசஸிங், டேட்டா கிளீன் அப் அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்க பர்டிகுலர் கோர்சஸ் சில கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ், உதாரணத்துக்கு ஒரு சில நிறுவனங்கள் அவங்களுக்கான பிரத்யேகமாக சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 12th இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்ல போய் சேர முடியும். சரி, இதற்காக ஒரு எசென்சியல் ஸ்கில்ஸ் என்ன வேணும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு நல்லா டைப் பண்ண தெரியணும், தவறு இல்லாம டைப் பண்ண தெரியணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெட்லைன்ஸுக்கு உள்ள ஒரு டாஸ்கை முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேட்டா என்ட்ரி ஜாப் செய்யக்கூடிய ஒரு நபரா வரலாம். டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, அதே மாதிரி பவர் பாயிண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, இது டேட்டா என்ட்ரி ஜாபை எப்படி நான் கெட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் மூலமா உங்களுடைய கிளைண்ட்டை மீட் பண்ணி இந்த டாஸ்கை வாங்குறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு naukri.com, indeed.com, freelancer.in, upwork.com, clickworker.com, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இது தவிர நேரடியாகவே உங்களுக்கு முன்னாடி யாராவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கூட அசோசியேட் பண்ணி அவங்க மூலமா கிளைண்ட் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்கியும் நீங்க பண்ணலாம். பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இதுல நிறைய ஏமாத்துறதுக்கு ஒரு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய கிளைண்ட் யாருன்னு முழுமையாக தெரியாம நம்பிக்கை ஏற்படாம உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க போடாதீங்க. சரி, இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்கலாம். இப்ப நீங்க உங்களுடைய குழந்தையை பார்த்துக்கணும், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டயத்துல நீங்க ஒர்க் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அதற்கான அமௌண்ட் நீங்க கெட் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நீங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிட்டு போக போக உங்களுக்கான அந்த பேப்பர் ஹவரும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதன் மூலமாக நீங்க உங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா இப்போ நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல டேட்டா என்ட்ரி ஜாப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அசூரன்ஸ் கிடையாது. ஸோ உங்க கிளைண்ட் கிட்ட ஜாப் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான டேட்டா என்ட்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்காக போட வேண்டியிருக்கும். ஸோ டைமை பொறுத்து தான் உங்களுடைய இயர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நீங்க டேட்டா என்ட்ரி ஜாப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கான டிப்ஸா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா
நீங்கள் நல்லா வந்து டைப் பண்ணுறதுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் எரர் இல்லாமல் டைப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாபை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபை முடிச்சு நீங்கள் கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டபுள் செக் பண்ணி அதில் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய எரர் ரேட் குறைய குறைய உங்களுடைய கிளைண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மணியோட அளவும் ஜாபோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில் செட்டை எப்போவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுடைய ஸ்கில் செட்டும் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப் குறித்து பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது எக்ஸல் குரு தமிழ். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள்.